உங்கள் வீட்டில் உள்ளவங்க கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இன்றைக்கி ரிச் கால்சியம் அண்ட் அயன் மிகுந்த முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் பாதாம், 10 ஏலக்காய், 1/4 கப் முந்திரியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே ஃப்ரைங் பேனில் 1/2 கப் ஓட்ஸ், 1/4 கப் கோதுமை மாவு, 1 கப் முளைக்கட்டிய கம்பு மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் ராகி மாவு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு எல்லா பொருளையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸ்வீட்டுக்காக நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும். அரைச்ச பொருள் எல்லாத்தையுமே ஜலிச்சுக்கிறேன். 1/4 கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மொத்தமாக 1/4 கிலோ மாவு கிடச்சிது. அதுக்கு 50 கிராம் முருங்கைக்கீரை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரையை கழுவி நிழலில் உள்ளெடுத்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சுக்கும் ஜாதிக்காய் ஆட் பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி அளவு சூடான நெய் ஆட் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தேன். ரிச் கால்சியம் அண்ட் அயன் மிகுந்த முருங்கைக்கீரை லட்டு ரெடி. இது நீங்கள் வந்து 1 மந்த் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம்.